சஹாபாக்களை பார்த்து கேட்டார் நபி அவர்கள், இன்று நோன்பு நோற்றவர் யார் இருக்கிறார் என்று கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றார். ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் நான் என்றார். ஒரு நோயாளியை நோய் விசாரித்தவர் நான் என்றார். ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டவர் நான் என்றார்கள். 4 கேள்விக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்று குறிப்பிட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், மஜ்மஅனா ஃபீ இம்ரின் இல்லா தഖலல் ஜன்னah. இந்த நாளும் ஒரு இடத்திலே ஒரே நாளில் ஒரே சந்தர்ப்பத்திலே காணப்பட்டால் அவர் சுவனம் நுழைவார் என்று நபி அவர்கள் சொன்னார். நமக்கு சுவனத்துக்குரிய நன்மைகள் எத்தனை சொல்லப்படுது? நம்ம ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறோமா? ஒரு நோயாளியாக அந்த நோய் விசாரிக்க போறோமா? ஒரு ஜனாசாவில் எல்லாரும் கலந்து கொள்ளணும் என்று நினைக்கமா, இல்ல குடும்பம் பார்த்துக்கணும் என்று நினைக்கிறோமா? ஜனாசா போகுது தொலை போறாங்கன்னு அது நம்ம ஆக்கள் இல்ல, எங்கட சொந்தம் இல்ல, அது அந்த ஏரியா இந்த ஏரியா நாம் பிரிக்கிறோம். ஜனாசாவில் தொழுதால் ஒரு கீராத்துடைய நன்மை இருக்கிறது. உஹது மலை போல ஆரமான நன்மை கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும். அதனோடு சேர்ந்து தொழுது விட்டு அடக்கம் செய்ய போனால் இன்னும் ஒரு கீராத் கிடைக்கிற ஆர்வம் வர வேண்டும்.